கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களோடு கூட பேசுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி தேவநாயகத்துடைய சமூகத்துல அவர் சொல்லுகிற வார்த்தை, இதோ உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் உம்மால் ஆகும் என்று எரேமியா தீர்க்கதரிசி நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு மன தைரியத்தோடு தேவ சமூகத்தில் அவர் சொல்லுகிறார். தேவனே, உங்களால செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார். இன்றைக்கு தேவ பிள்ளைகாகிய நாம் ஆண்டுடைய சமூகத்துல நாம் சொல்லுகிற காரியம், என் வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்க செய்கிற காரியம் ஆண்டவரே பெரிய காரியமா இருக்கிறது. என் வாழ்க்கையில் ஆண்டவரே உங்களால் ஆண்டவரை ஸ்தோத்திரம் முடியாதது ஒன்றும் இல்லை என்று நம் தேவ சமூகத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் சமூகத்துல விண்ணப்பம் செய்கிறோம். இன்னைக்கு நாம் உபவாச கூட்டத்துல நம்ம உபவாசத்தோடு ஜெபம் பண்றோம். ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் சமூகத்துல அமர்ந்து அவர் பாதத்துல உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கிறோம். பயங்கரமா ஆர்வத்தோடு ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். தேவ சமூகத்துல ஆண்டவர் நம்ம ஆத்துமா ஆண்டவரோடு போராடிக்கிட்டே இருக்குது. நம்ம ஆத்துமா ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருக்குது. அண்ணால் அப்படித்தான் தேவ சமூகத்துல மன கிளேசத்தோடு தேவ சமூகத்துல போராடி ஜெபித்தான். அதனால ஏலி என்கிற தீர்க்கதரிசி, ஏலி என்கிற ஊழியக்கார் சொல்றாரு, அண்ணாளை பார்த்து சமாதானத்தோடு போ, நீ என்ன கேட்டையோ அது உடனே உனக்கு கிடைச்சது. ஏன்னா தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில தேவன் வாழ்க்கையில பெரிய அதிசயத்தை செய்ய வந்திருக்கிறார். நம் காரியம் தடைபட்டு இருக்கிறது. நம் வாழ்க்கையில் இந்த காரியம் லேட் ஆயிட்டே இருக்குது. இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த காரியம் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்று இருக்குது. இது தொடங்குதா இல்லை முடிக்குதான்னு தெரியல, நான் என்ன செய்யறது என்று நீங்க திகச்சிட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இது என்னால கூடாத காரியம் ஒன்று உண்டு, அதிசயமான காரியத்தை நான் வாழ்க்கையில செய்ய போகிறேன்கிறார் எரேமியா தீர்க்கதரிசி. அப்படிதான் ஆண்டவர் சமூகத்துல சொல்லுகிறார், தேவனால் கூடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது, அந்த தீர்க்கதரிசி போல நாம் பேசும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என்னால முடியாத காரியம் ஒன்று இல்லை, உன் வாழ்க்கையில நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானத்தை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார், உதவி செய்கிறார், அவர் பலன் தருகிறார், நம்மை உயர்த்த பார்க்கிறார், அவர் மேன்மையாய் நம்மளை வைக்க பார்க்கிறார். மேலான காரியத்திற்காக தேவன் நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். அதனால நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம்.